ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படியாவதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மியை கிரிவா உபாஸ்மகி. நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம். அவர் பிறந்த தேதி 20/3/54 ரிஷபலக்னத்தில் பிறந்திருக்காரு. புதன் தசை பிப்ரவரி 21 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவருக்கு புதன் தசையில் சுக்கிரபுக்தி நடந்துருக்கு. சுக்கிரபுக்தி 24 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மே 27 முடியுது ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு அஸ்த நட்சத்திரம் விருத்தி யோகம் முடிஞ்சு கேதுவோட யோகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னியில் இருக்குது. சந்திரனுக்கு 5ல் இருக்குது. ஓகே, இவருக்கு லக்னத்தில் குரு இருக்குது. மாரகாதிபதி இவர் லக்னத்துக்கு மாரகாதிபதி குரு அவரோட லக்னத்திற்கு. சாதாரணமாக ரிஷப லக்னம் இருந்து லக்னத்தில் குரு இருந்தான்னா அவருக்கு கண்ணு பெருசாக இருக்கும். ஜென்ரலாக அது ஒரு பேசிக் தியரி. ஸோ அதுலேருந்து இவர் ஜாதகம் சரியாக இருக்குது. 2ல் கேது இருக்குது. 2ல் கேது இருக்கிறதால அவர் என்ன பேசுகிறது என்ன திங்ஸ்ன்றது டீட்டெயிலாக அவருக்கே தெரியாது. சில சமயங்களில் குழப்பி பேசுவார். 5ல் சந்திரன் இருக்கிறது. சந்திரனால் அவருக்கு மாரகம் ஏற்படும். அப்படின்னு சொன்னால் மனநிலையில் ஏற்படும். அவருடைய தான் பெற்ற மகனால் மனநிலையில் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி துளாராசியில் வக்கரமாக இருக்குது. துளாராசியில் வக்கரமாக இருக்கிற சனி 30 வருஷம் விருச்சிகத்தில், 30 வருஷம் துலாத்திலும், 3வது 30 வருஷம் விருச்சிகத்துக்கு போயிடுவார். விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்கு செவ்வாயோட சனி சங்கம் ஆவார். ஸோ அது ஜென்ரலாக இஸ் நாட் குட். சனி செவ்வாய் ஒன்றா இருந்தார்னா அவருக்கு கூட இருக்கிறவங்க அவருக்கு விரோதமாக செயல்படுவார்கள். அண்டர் கிரவுண்டு ஒர்க் பண்ணுவாங்க. அவருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் கொடுப்பார்கள். அது ஒரு ஜென்ரல் தியரி. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா மறைமுகமான விரோதிகள் உண்டு என்று அர்த்தம். அதே மாதிரி 10ல் புதன் இருக்குது. புதன் சதய நட்சத்திரத்தில் இருக்குது. ராகுவோட நட்சத்திரத்துக்கு அந்த ராகு 8ல் இருக்குது. சாதாரணமாக சதயத்தில் புதன் இருந்துன்னா வேலை செய்யாது. சதய நட்சத்திரத்தில் சாதாரணமாக எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வேலை செய்கிறது கிடையாது. அதாவது கடைசியாக 12வது வீடு. 12வது வீட்டில் சூரியன் சுக்கிரன் மாந்தி இருக்குது. சுக்கிரனும் மாந்தியும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் உத்திரட்டாதியில் இருக்குது. ஸோ இது தனியாக இருக்குது. ஸோ மாந்தி நின்ற நட்சத்திர காரகன் யார்? புதன். அவனுடைய காரகம் அடிபடும், கஷ்டப்படும். ஸோ மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி எந்த காலத்திலும் நல்லது செய்ய மாட்டார். அது ஒரு ஜென்ரல் தேரி. இங்கே மாந்தி நட்சத்திராதிபதி புதன் எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுலேருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அது ஒரு கெடுதலாகும். மாந்தி எல்லா கிரகத்தோடும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. மிருகேஸ்வரத்தில் லக்ன புள்ளியில் சம்மந்தப்பட்டிருக்கு. சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கு. சனி செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கு. புதனோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கிறதால அவருக்கு பேசிக்கலாக இறங்கு முகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது பிப்ரவரி 2021 ஸ்டார்ட் ஆனாலும் முதல் 2 வருஷம் 8 மாதம் அந்தளவுக்கு கெட்ட பலனை கொடுக்காது ஜென்ரலாக. பட் ஓரளவுக்கு கொடுக்கும். பேசிக்கலாக ரொம்ப அதிகமாக கொடுக்காது. அதுக்கப்புறம் இறங்கு பலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வர எலெக்ஷனில் 2026 மே மாதத்தில் அவர் புதன் தசையில் சுக்கிரபுக்தியில் ரெண்டுமே மாந்தியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால அவருக்கு அந்த கிரகம் வேலை செய்யாது. ஸோ அதனால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. 2வது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவார். மகனால் மனநிலை கோளாறுகள் மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது என்று சொல்லி முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.